Hi students, welcome to the IAS Academy. It's Philip. So, video பண்ணுறதுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC Group 4 கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஜனவரி மாசம்ங்கறது ஆனல் பண்ணல கொடுத்திருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். சேம் டைம் இந்த வாட்டி ஜனவரிய மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வந்துரும். புரியுதா? அது நம்ம எல்லாருக்குமே கன்ஃபார்மா தெரியும். எக்ஸாம் ஜூன் மாசம், அது கன்ஃபார்மா தெரியும். சரி, ஜூன் மாசம் தான் எக்ஸாம் படிங்க அப்படின்னா சரி இருந்தாலும் நோட்டிபிகேஷன் வரட்டும் சார். நாங்க அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு தான் சார் படிக்க ஆரம்பிப்போம்னு உச்சக்கட்ட ஒரு வெயிட்டிங்ல எல்லாருமே இருக்கீங்க. அதுக்கான ரீசன்ஸ் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறது அந்த வேகன்சி. கரெக்டா? அந்த வேகன்சி கவுண்ட் தெரிஞ்சா எல்லாருமே 10,000 15,000ன்றாங்க. அதை உண்மையா நாங்க பாத்துட்டோம்னா எங்களுக்கு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நாங்க படிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் ஸ்டூடெண்ட் சொல்றது. வீடியோ பார்த்துட்டு உங்க மனசாட்சியை தோண்டி யோசிச்சு பாருங்க, நீங்க அதான் நினைப்பீங்க. கரெக்டா? அதனால அந்த குரூப் நோட்டிபிகேஷன் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ஏன்னா TNPSC குரூப் 4க்கு உங்களை 180 எடுக்க வைக்கணும். 200 கேள்வியில 180 கேள்வி உங்களை அடிக்க வைக்கணும்ட்டு நம்ம யூடியூப்லயுமே தமிழுக்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி ஃப்ரீ கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோம். தமிழ்ல 190 எடுக்க வச்சிருவோம், மேக்ஸ்ல 25 எடுக்க வச்சிருவோம், ஜிஎஸ்ல 75க்கு 60க்கு மேல எடுக்க வச்சிருவோம். புரியுதா? சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கு நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்தா மட்டும் போதும். சரிங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கடைசியில பாருங்க. வீடியோ முடிஞ்சோம் என்னன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா சிவில், ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க கோரை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 2024 நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் நீங்க அந்த குரூப்ல வந்தீங்கன்னா கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. சார் நான் இந்த டிகிரி இந்த டிபார்ட்மெண்ட் இல்ல வேற படிச்சிருக்கேன்னா TNPSC உங்களுக்கு தனி குரூப் இருக்கும், நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் டைம் TNPSC Group 4க்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 699. இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல மொத்தமா 80 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஃபீஸ் ஆன்லைன் சொல்லும் போது தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டீங்கன்னா அந்த 80 டெஸ்ட் இல்லாம 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் கொடுத்துருவோம். ஃபீஸ் 199 தான். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. குரூப் 4க்கு ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. புரியுதா? சேம் டைம் இது ஒன்லி குரூப் 4 மட்டும் சொல்ல முடியாது. குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா குரூப் 2 இந்த வருஷம் இருக்கு 2024. சரிங்களா? ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பொங்கல் நிக்கிறோம், பொங்கல்ல நம்ம நிக்கிறோம். கரெக்டா? கண்டிப்பா ஒரு ஜனவரி 26க்கு மேல போகாது நோட்டிபிகேஷனுக்கான டேட். ஓகேவா? ஜனவரி 26க்கு மேல போகாது. இப்ப நம்ம பொங்கல் டைம்ல நிக்கிறோம். சோ இந்த நோட்டிபிகேஷன் மோஸ்ட் ப்ராபபிளா பார்க்கும் பொழுது, புரியுதா? ஏன்னா நம்ம அந்த குரூப் 2 ரிசல்ட்டுக்காக தான். புரியுதா? குரூப் 4 அப்படியே, ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட முழு கவனம் குரூப் 2 ரிசல்ட்ல இருந்தது. ஏன்னா அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொடுத்து முடிச்சோட குரூப் 4 விட்டுக்கலாங்கிற இதுலதான் இருந்திருப்பாங்க. பட் அந்த குரூப் 2 ரிசல்ட்ல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம. ரைட்டா? சோ அதை அப்படியே நிப்பாட்டுங்க. இப்ப இந்த குரூப் 4 பாக்குறப்ப கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு ஜனவரி 18ல இருந்து, சரிங்களா, ஜனவரி 18ல இருந்து ஜனவரி 26க்குள்ள எப்ப வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜனவரி 18ல இருந்து ஜனவரி 26க்குள்ள எதிர்பார்க்கலாம். இன்னொரு தகவல் பரவிட்டு இருக்கு, ஜூன் 24 தான் எக்ஸாம்ன்ற மாதிரி. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜூன் 24 தான் எக்ஸாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? நீங்க அந்த லாஜிக்ஸ் அது உண்மையா பொய்யான்னு தெரியல, சொல்றேன். நீங்க அந்த லாஜிக்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அந்த 24 வாக்குல ஜனவரி 18ல இருந்து 26க்குள்ள நோட்டிபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. கண் கூட நீங்க பாப்பீங்க. புரியுதா? நோட்டிபிகேஷன் அன்னைக்கு தான் வருது. இப்போ உடனே கேட்பீங்க, சார் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு 19 வருதுன்னு வச்சுப்போம். 19க்கு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பீங்கல்ல, அதை இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்றேன். புரியுதா? இந்த வீடியோ முடிச்ச அடுத்த செகண்ட் குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சுங்க. நம்ம நிறைய டெமோ கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் போட்டிருக்கோம். சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல கண்டிப்பா இருக்கும். பாருங்க, கண்டிப்பா குரூப் 4 படிச்சு எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.